ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பிரைஸ் எல்லாம். சில நேரங்களில் நம்ம கூட இருக்கிறவங்களே நம்மளை புரிஞ்சிக்க மாட்டாங்க. நம்ம கூடயே தான் இருப்பாங்க, ரொம்ப க்ளோஸாக இருப்பாங்க, க்ளோஸ் ஃப்ரெண்டாக இருப்பாங்க, க்ளோஸ் ரிலேட்டிவாக இருப்பாங்க. நம்ம அவங்களுக்காக யோசிப்போம். ஒவ்வொரு விஷயங்கள் செய்யும்போதும் ஒரு திங்ஸ் வாங்க போகும்போது இவங்களுக்கு வாங்கினா நல்லாயிருக்கும், இவங்களுக்கு இது பிடிக்கும்னு சொல்லிட்டு ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம அவங்களுக்காக கூட இருக்கிறவங்களுக்காக, பக்கத்தில் இருக்கிறவங்களுக்காக, நமக்கு ரொம்ப நேசிக்கிறவங்களுக்காக, ரொம்ப பிடிச்சவங்களுக்காக நம்ம அவங்களுக்காக யோசிச்சு யோசிச்சு நிறைய விஷயங்கள் செய்வோம். ஆனால் அந்த சேம் பர்சன் நமக்காக எதுவுமே செய்ய மாட்டாங்க. நம்மளை குறித்து யோசிக்கவே மாட்டாங்க. நம்மளை குறித்து கேரே இல்லாத மாதிரி இருப்பாங்க. இப்படி இருக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் நமக்கு. பட் இது ரொம்ப நல்லதுக்காக தான். எதுக்கு தெரியுமா? இப்படி ஒருத்தங்க நம்ம கூட இருக்கும்போது தான் நம்ம மேலே எப்போதுமே அன்பாக இருக்கிற ஏசப்பாவுடைய அன்பை நம்மளால் புரிந்து கொள்ள முடியும். ஸோ நம்ம கூட இருக்கிறவங்க நம்மளை பற்றி யோசிக்கலையே, நமக்கு கேர் பண்ணிக்கலையே சொல்லிட்டு வருத்தப்படாதீங்க. ஏசப்பா எப்பொழுதும் உங்கள் கூட இருக்காங்க, உங்களை பற்றி நினச்சிக்கிட்டே இருக்காங்கன்னு சந்தோஷமாக இருங்க. ஏசப்பா உங்களை ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு செகண்டும் உங்களை வழி நடத்துகிறத பார்ப்பீங்க. தேங்க்யூ.